தேர்தல் தலைமை அதிகாரியே விளக்கம் கேட்கும் நிலை. உண்மையில் இதுக்கு பின்னாடி இது அரசியல் இருக்கு. தேர்தல் அதிகாரியவே மாற்றணும்னு வேற கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களே. எனக்கு தயவு செய்து ஒரு முறையாவது வாய்ப்பு கொடுங்க. அந்த அளவுக்கு வந்து நின்றுட்டாரு. அம்மா அப்பாவுக்கு கடன் கொடுத்த ஒரே மகனாக இவர் மட்டும்தான் உலகத்திலேயே இருப்பார். அந்த அம்மா கொடுத்த தாய்ப்பால் கடன் ஒன்று இருக்கு, அது அப்பா கொடுத்த உயிர்த்துளி கடன் ஒன்று இருக்கு. அதை நீங்க எந்த ஜென்மத்துல எத்தனை கோடி கொடுத்து தீர்க்க போறீங்க? என்னது இவ்வளவு நாரசாரமாக, நாகரிகமே இல்லாமல் கட்டிய மனைவி எல்லாத்தையும் விட்டுட்டு வராங்க. தன்னுடைய மகள் என்பவள் எப்போதுமே அப்பாக்கு டாடிஸ் லிட்டில் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மகளுக்கு 4 லட்சம் கடன் அப்படின்னா இவர் உள்ளுக்குள்ள அத்தனை சாக்கடையா இருந்திருக்காரு. ஆனால் அவரோட கார் டிரைவரும் அவருடைய டிஏவுமான அந்த ராஜேந்திரன் இவரோட பினாமியா இருந்திருக்காரு. அதுவும் சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றம் செய்கின்ற ஒரு கம்பெனியை பெண் சுதந்திரத்தில், பெண் சமத்துவத்தில் நம்பிக்கை இல்லாத பெண்ணடிமைத்தனம் கொண்ட ஒருவராக விஜய் இருக்கிறார். விஜயை ஒரு மனுஷர்னு சொல்றதுக்கே அவமானமாக. விஜய் பிரச்சாரம் அப்படின்னாலே ஒரு பேசு பொருளாக மாறிடுது. அவருடைய பிரச்சார கூட்டத்துக்கு அனுமதி மறுப்புன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வர சொல்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்தல் தலைமை அதிகாரியே விளக்கம் கேட்கும் நிலை. உண்மையில் இதுக்கு பின்னாடி இது அரசியல் இருக்கா மேடம்? இவருக்கு அரசியல் தெரியலைங்கிறது தான் இருக்கு தவிர அரசியல் இருக்காங்கிறதே இல்லை. தேர்தல் அதிகாரியவே மாற்றணும்னு வேற கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களே. இந்த அழகுல நேற்று அந்த பெரம்பூர்ல நடந்த அந்த பிரச்சனையெல்லாம் பார்த்தா எவ்வளவு தூரம் செட்டப் பண்ணி இவங்க கூட்டிட்டு வராங்க ஆட்களை. அப்புறம் அவரோட அந்த ஆதவர்ஜுனா அவர் கூட்டத்தில் அந்த கண்ணாடி பாட்டில் எரிஞ்சது எல்லாமே கூட இவர்கள் ஏற்கனவே செய்து வைத்த நாடகம் அப்படிங்கிறதையும் போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அதையும் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணியாச்சு. இவர் பேசுபொருள்றீங்க. இவர் பேசவே வேண்டாம்பா, ஆளை விடுங்க சாமிங்கிறது தான் இப்போ தமிழ்நாட்டு மக்கள் சொல்கிறாங்க. ஆனால் இவர் பேசிக்கொண்டே இருப்பதனால்தான் இவருடைய அறிவீனம் எவ்வளவுங்கிறத தமிழ்நாட்டு மக்களுக்கு தினம் தெரிய வருது. அதை தாண்டி கடைசியாக அவர் பேசும்போது ஒன்று சொன்னார் தெரியுமா, எனக்கு தயவு செய்து ஒரு முறையாவது வாய்ப்பு கொடுங்கள். அந்த அளவுக்கு வந்து நின்றுட்டாரு. அப்புறம் அவருடைய சொத்து பற்றிய தகவல்கள்லாம் சொன்னார். எனக்கு தெரிஞ்சு அம்மா அப்பாவுக்கு கடன் கொடுத்த ஒரே மகனாக இவர் மட்டும்தான் உலகத்திலேயே இருப்பார். ஒரே ஒரு கேள்வி இருக்குது அவர்கிட்ட கேட்குறதுக்கு. அம்மா அப்பாவுக்கு கடன் கொடுத்தேன் அப்படின்னு 3 கோடி அப்புறம் இத்தனை லட்சம்லாம் எழுதி வச்சிருக்கீங்கல்ல, அந்த அம்மா கொடுத்த தாய்ப்பால் கடன் ஒன்று இருக்கு. அதை நீங்க எந்த ஜென்மத்துல எத்தனை கோடி கொடுத்து தீர்க்க போறீங்க? அது அப்பா கொடுத்த உயிர்த்துளி கடன் ஒன்று இருக்கு. அதை எந்த ஜென்மத்துல எத்தனை கோடி கொடுத்து நீங்க தீர்க்க போறீங்கிறத கேட்டு சொல்லுங்களேன். என்னது இவ்வளவு நாரசாரமாக, நாகரிகமே இல்லாமல் ஒரு மனித மிருகம் மாதிரி அப்பாவுக்கு கடன் கொடுத்தேன், அம்மாவுக்கு கடன் கொடுத்தேன்னு எழுதி வச்சு இந்த மாதிரி ஒரு அஃபிடவிட்ல வந்து தாய் தகப்பனுக்கு வந்து இவ்வளோ கடன் கொடுத்துருக்கேன்ற ஒரு விஷயமே வந்திருக்கு. உலகத்திலேயே முதல் நபர் இவராக தான் இருக்க முடியும். அது மாதிரி கட்டிய மனைவி எல்லாத்தையும் விட்டுட்டு வராங்க. இத்தனை ஆண்டு காலம் ஊனோடும் உறவோடும் உயிரோடும் கலந்த ஒரு பெண்மணியா இருக்காங்க. அவங்களுக்கு கடன் கொடுத்துருக்கேன். சரி, அவங்கள கூட விடுங்க, வேற ஒரு குடும்பத்திலேருந்து வந்த பெண். தன்னுடைய மகனை கூட விட்டுருங்க. மகள் என்பவள் எப்போதுமே அப்பாக்கு ஒரு டாடிஸ் லிட்டில் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணுக்குள்ள வச்சு பார்ப்பாங்க தெரியுமா எல்லா அப்பாக்களும் மகளை. அப்படியே அவளுக்கு ஒண்ணுன்னா துடிச்சு போயிடுவாங்க. அந்த மகளுக்கு 4 லட்சம் கடன் அப்படின்னா அவளுக்கான அந்த கல்வி கடனை கூட கராராக வட்டி போட்டு வசூலிக்கிற ஒரு ஈட்டிக்காரனாக விஜய் இருக்கிறாரா? இது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு, வேதனையா இருக்கு, வருத்தமா இருக்கு, அவமானமா இருக்கு, அசிங்கமா இருக்குன்னு எத்தனை வார்த்தை வேணாலும் சொல்லலாம். ஆனா இவர் இப்படி எக்ஸ்போஸ் ஆகி நிக்கிறார் பாருங்க. இதுதான் இந்த தேர்தல் மூலமாக நடந்திருக்கக்கூடிய ஒரு மாற்றம்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா இவரை ஒரு சூப்பர் ஹீரோவா மக்கள் ஆராதிச்சிருப்பாங்க. இவரோட எல்லா அழுக்குகளும் வெளியில வருது. இவர் உள்ளுக்குள்ள அத்தனை சாக்கடையா இருந்திருக்கார். அதை தவிர இப்போ உள்ள காலகட்டத்தில் பெண்களை, மனைவியை எல்லோரும் கொண்டாடுகின்ற ஒரு காலகட்டம். நீ ஒரு தனியாக கார் வச்சுக்கோ, ஒரு ஸ்கூட்டர் வச்சுக்கோ, நீ போயிட்டு வா, உனக்கு பிடிச்சமான இடத்துக்கு நீ போயிட்டு வா என்று அனுப்புகின்ற அந்த வாகன வசதி செய்து கொடுக்கின்ற காலகட்டத்தில் மனைவிக்கு ஒரு கார் கூட இல்லாமல் அவளை வீட்டில் ஒரு அடிமையாக, கொத்தடிமையாக வைத்திருந்திருக்கிறார் என்பதைத்தான் அவருடைய அஃபிடவிட் காமிக்குது. இது மிக மிக இவர் வைத்திருந்த அந்த திரை இமேஜ்னு ஒன்று இருக்குல்ல, அதை முற்றிலுமாக நொறுக்குவது போல் அவர் வீட்டில் ஒரு கொடூரனாக, அரக்கனாக, மனித சம்பந்தமே இல்லாத ஒருத்தராக
அசுரனாக இருந்திருக்கிறார் என்பதை தான் காட்டுது. மேடை ஏறி வந்து நின்று மைக்க பிடிச்சிக்கிட்டு நான் உங்களுக்காகத்தான் வந்திருக்கேன், தாய் இருந்த இடத்துல நான் வந்து நிக்கிறேன் அப்படின்னெல்லாம் இந்த வசனம் பேசுறதெல்லாம் கேட்டு புளிச்சு போச்சு நிஜமாவே. அதை தவிர அவருடைய வேட்பாளர் அறிமுகம் பார்த்தா எவ்வளோ பேர் சமூக விரோதிகள்லாம் அவங்க சீட் வாங்கியிருக்காங்க. ஆனால் அவர் கார் டிரைவரும் அவருடைய பிஏவுமான திரு ராஜேந்திரன் அவர்களுடைய மகன் சபரிநாதன் அவர்களுக்கு வந்து சீட்டு விருகம்பாக்கம் தொகுதியில் நிற்கிற சீட்டு கொடுத்துருக்காரு. ஒரு உணர்ச்சிகரமான ஒரு நிகழ்வு நடந்தது. அது நம்ம நல்லா தானே இருந்தது. இதையே நீங்க உணர்ச்சிகரமான நிகழ்வுன்னு சொல்றீங்க. அவரோட கம்பெனிக்கான பினாமி அவரு, அது எல்லா டீட்டெயில்ஸும் தான் வெளியில வந்துடுச்சு இல்ல. அந்த ராஜேந்திரன்கவர் இவரோட பினாமியா இருந்திருக்காரு. அதுவும் சட்ட விரோதமாக பணப்பரிமாற்றம் செய்கின்ற ஒரு கம்பெனியை நடத்துகின்றவர்னு ஒரு பேச்சு வேற கண்டுபிடிச்சிருக்காங்க. அவருடைய மகனுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் தன்னுடைய வீட்டில் சமையல் செய்கின்ற ஒருத்தருக்கு ஒரு டிவிஎஸ் 50 வாங்கி கொடுத்துட்டாரா, அதை வேற கணக்கா எழுதி வச்சிருக்காருன்னா இது எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு செயல். இதெல்லாம் யாராவது இவர் அளவுக்கு நீங்கள் நானும் வேணா எழுதலாம். அவர் பேர்ல வாங்கி இருந்தாருன்னா அஃபிடவிட்ல கொடுக்கறது சரியா தானே? யாராவது தன் பேர்ல வாங்கி அவர் கொடுப்பாங்களா? முதல்ல அதுவும் ஒரு கீழ்த்தரமான செயல் இல்லையா? தன்னுடைய வீட்டில் சமையல் புரிகின்றவருக்கு ஒரு கிஃப்டா கொடுக்குறேன்னா அவருக்கே வாங்கி கொடுக்க வேண்டியதானே. அதை ஒரு டிவிஎஸ் 50 கூட தன் பேர்ல தான் வாங்கி கொடுக்கின்ற அளவுக்கு சிறுமைத்தனம், ரொம்ப சிறுமைத்தனம். இவ்வளவு கஞ்ச பிசினாரி இல்ல வேற என்ன வார்த்தை சொல்ல முடியும் தெரியல. ஒரு கம்பீரம் வேண்டாமா? அதுவும் இப்பெல்லாம் செல்வந்தர்கள் வீட்டுல குழந்தைகள் பிறக்குதுன்னா உடனடியாக அவங்களுக்கு கோடிக்கணக்கான ஷேர் அல்லது செல்வத்தை மாற்றுகிறார், கிஃப்டா கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கூட தன்னோட மகனுக்கோ மகளுக்கோ கொடுக்கலையா? தன்னுடைய மனைவிக்கு எதையுமே கொடுக்காத ஒருவராக, அவளுக்கு பொருளாதார சுதந்திரம் கொடுக்காத ஒரு கற்கால மனிதராக அவர் இருக்கிறார். இந்த 21ஆம் நூற்றாண்டுக்கான ஒரு மனிதராக அவரை பார்க்க முடியவில்லை. அது மாதிரி அவளை வெளியே போயிட்டு வரக்கூடிய அந்த சுதந்திரத்தை கூட கொடுக்கல. ஒரு வெளியில போகணும்னா கூட ஆட்டோ பிடிச்சிட்டு போ, இல்லை ஷேர் ஆட்டோல போ, இல்லைன்னா எங்கிட்ட வந்து நில்லு, நான் உனக்கு காரை கொடுப்பேங்கிற அளவுக்கு கொஞ்சம் கூட பெண் உரிமையில், பெண் சுதந்திரத்தில், பெண் சமத்துவத்தில் நம்பிக்கை இல்லாத பெண்ணடிமைத்தனம் கொண்ட ஒருவராக விஜய் இருக்கிறார். அதனால இந்த மாதிரி விஷயங்களைத்தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு நாம் நிறைய பேசி ஆகணும். அவர் மேடை ஏறி பேசுறது கூட அவரோட சொந்த சரக்கு இல்லை, யாரோ எழுதி கொடுக்குற வசனத்தை வந்து பேசிட்டு போறார். இன்னமும் திமுகவை தான் குற்றம் சொல்லி பேசுகிறார் என்றால் இவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை. இவ்வளவு தூரம் அந்த சூடுன்னு சொல்லுவோம்ல, அந்த ஹீட் ஆரம்பிச்சாச்சு, எலெக்ஷன் ஹீட்டு. எல்லாரும் அவங்க கட்சியை பேசுறாங்க, அவங்க கொள்கையை பேசுறாங்க. இவர் இன்னமும் பாருங்க மிஸ், இவங்க என்ன கிள்ளிட்டான், பாருங்க மிஸ் இவர் என்ன அடிச்சிட்டார், பாருங்க மிஸ் இவர் என்னோட பென்சிலை பிடுங்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றம் சொல்லுகின்ற அந்த பிளேமிங் மென்டாலிட்டிலே இருக்கார். அப்படின்னா நேத்து அவரோட அந்த கட்சி வேட்பாளர் அவர் கூட்டத்தில் நடந்த பிரச்சனைக்கு உடனே திமுக தான் காரணம், அவர் ஒரு உரத்த குரல் எடுத்து கத்துறாரு. எதற்கு எடுத்தாலும் திமுக தான் காரணம்னா உங்களுக்கு வேற கட்சி ஆட்கள்லாம் அங்க வரமாட்டாங்களா? திமுக ஆட்கள் மட்டும்தான் வருவாங்களா? திமுக காரர்கள் இப்படி செய்வார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதை தவிர அந்த VS பாபுங்கிறவர் மிக கொச்சையாக மேடை ஏறி பேசுறப்போ உடனே அவர் போய் காதுல சொல்றார், அவர் கண்ணாடியை வீசி எறிஞ்சதே நம்ம ஆள் தான், நம்ம பையன் தான், அதனால ரொம்ப கொச்சையா பேசிடாதீங்கன்னு உடனே VS பாபு அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு பேசுறார். இவ்வளோ தூரம் எல்லாமே எக்ஸ்போஸ் ஆகுதுப்பா. இது முந்தி காலகட்டம் மாதிரி இல்லை. அந்த ஊர்ல என்ன பேசினாருன்னு தெரியலையே, மறுநாள் பேப்பர்ல தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுப்போம். எல்லாமே கேமரால பதிவாகுது, உடனுக்குடன் லைவா போயிட்டு இருக்குங்கிறப்போ நீங்கள் இனிமேலும் இந்த நாடகத்தை நடத்தினால் தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற தயாராக இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் கூட்டம் கூட இவர்கள் ஏற்பாடு செய்து அனுப்பிய ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுங்கிற அளவுக்கு நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால இவங்களோட ட்ராமாலாம் பார்க்கறதுக்கு வேணா சுவையா இருக்குன்னு சொல்லலாம், ஆனா அவமானமா இருக்கு. விஜயை ஒரு மனுஷர்னு சொல்றதுக்கே அவமானமா இருக்கு.